வெல்கம் டு HKC சேனல். இன்னைக்கு பார்க்க போற PVC இன்டீரியர் ஒர்க் வந்து சென்னை அம்பத்தூர்ல 2 BHK ஃபிளாட்ல தான் பண்ணியிருக்கோம். அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இங்க வந்து என்ன மெட்டீரியல் பண்ணியிருக்கோம்னா மார்பிள் மெட்டீரியல்ல வந்து பண்ணியிருக்கோம். இந்த டைல்ஸ் மாதிரி வரும் அந்த மெட்டீரியல்ல பண்ணியிருக்கோம். பெட்ரூமும் ஹாலும் வந்து அதில் பண்ணியிருக்கோம். கிச்சன் வந்து ஸ்ட்ரக்சர் மெட்டீரியல்ல பண்ணியிருக்கோம் PVCல. இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன வந்தது, இதோட மொத்த அமௌண்ட் எவ்வளோன்றதை நான் இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்றேன். நீங்கள் எப்போ வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணணும்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்டீரியர் வந்து நீங்கள் பண்ணணும். எலக்ட்ரிஷியன் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், ப்ளம்பிங் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கோட் பெயிண்ட் மட்டும் ஸ்டாப் பண்ணணும். இன்டீரியர் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கோட் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா புது வீடு நான் சொல்கிறது, புது வீட்டில் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டீரியர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கோட் பெயிண்ட் அடிக்கும் போது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் இன்டீரியருக்கு கூப்பிடும் போது மோஸ்ட்லி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருக்கணும். நீங்கள் எல்லாரையும் உள்ளே விட்டுட்டு இன்டீரியரும் உள்ளே விட்டிங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து சரியாக வராது. இன்னொன்று ஒர்க் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, அது மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. அது மாதிரி எங்கள் கம்பெனி வந்து சென்னையில் தான் இருக்குது. வெளியூர்லேருந்து கால் பண்ணிங்கன்னா வெளியூருக்கு வந்து பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். அதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வரும். அது இல்லாமல் ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறதுக்கு நாங்கள் வரதுக்கும் சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து வரும். ஸ்கொயர் ஃபீட்டும் இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ண முடியாது, சென்னையில் பண்ணுற ஸ்கொயர் ஃபீட் பண்ண முடியாது. வெளியூர் வந்து பண்ணும்போது அதுவும் வந்து 20 rupees வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா, இப்போ இந்த வீட்டோட இன்டீரியர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பெட்ரூம். இது பார்த்தீங்கன்னா நம்ம மார்பிள் ஃபினிஷில் பண்ணியிருக்கோம். இந்த கலர் வந்து கோல்டு ஐவரி கலரில் பண்ணியிருக்கோம். இந்த கபோர்டு மட்டும் உள்ளே வந்து ஷெல்ஃப் நாங்கள் இந்த பக்கத்தில் வந்து கடப்பாக்கல் போட்டு கபோர்டு இருக்குது. அது பக்கத்துலேயே ஸ்பேஸ் இருந்தது, அதில் வந்து நாங்களே PVC ஷெல்ஃப் போட்டு கபோர்டு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கடப்பாக்கல் போட்டு கபோர்டு இருக்கும். அந்த மேலே மட்டும் பிரிச்சிருக்கோம் ஹேங்கர் ராடுக்கு. அதுக்கு மட்டும் நம்மளே PVCல போட்டிருக்கோம். கீழெல்லாம் வந்து கடப்பாக்கல் இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மேலே லாஃப்ட். இது வந்து கோல்டு ஐவரின்னு டபுள் கலர் கொடுத்து பண்ணியிருக்கோம். செகண்ட் பெட்ரூமும் அதே தான், கோல்டு ஐவரியில் வந்து ஒரு சின்ன லாஃப்ட் அது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து 4 feet கபோர்டு. இதில் கடப்பாக்கல் போட்டிருக்கு, நம்ம டோர் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து லாஃப்ட். இது 8 feet 4 doors வந்து போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த டோருக்கு ஒரு ரேட்டு, இப்போ பாக்ஸுக்கு ஒரு ரேட்டுன்றது கிடையாது. PVCல எல்லாமே ஒரே ரேட்டு தான். இப்போ 260னா 260ல தான் வரும். ஆனால் எங்கெங்கே ஷெல்ஃப் வருதோ அதெல்லாம் வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் வரும். இப்போ கிச்சனில் பார்த்தீங்கன்னா கீழே கட்டிங்ஸ் இருக்கிறதுனால 2 ட்ராய் கொடுத்துருக்கோம். கட்லரி பிளெயின் மட்டும் கொடுத்துருக்கோம். பக்கத்தில் ஆயில் ட்ரே ஒன்று கொடுத்துருக்கோம். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் PVCலே கொடுத்துட்டு டபுள் டோர் கொடுத்துருக்கோம். அது பக்கத்தில் சிங்க் இருக்கிறனால அதில் வென்டிலேஷன் மட்டும் கொடுத்துட்டு டபுள் டோர் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து உள்ளே வரல. கேஸ் வந்து அவங்க வந்து பால்கனியில் வச்சுட்டு அங்கேருந்து கனெக்ஷன் கொண்டு வந்திருக்கனால நம்ம கேஸுக்கு வந்து எதுவும் விடலை. மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸு வால் யூனிட் இதில் வந்து 3 doors கொடுத்து ஆரஞ்சு ஒயிட் ஆரஞ்சு அந்த இதில் கொடுத்துருக்கோம். ஹேண்டில்ஸ் வந்து ஸ்பூன் ஸ்போக்கு நைஃப் இந்த 3 ஹேண்டில் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் கபோர்ட் இருக்குது. அந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆரஞ்சு ஒயிட் ஆரஞ்சில் வந்து டோர்ஸ் மட்டும் போட்டிருக்கோம். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா அது வந்து பக்கத்துலேயே வருது. அங்கே ஸ்பேஸ் இருந்தது, அங்கேயே பூஜா பண்ணி கொடுத்துட்டோம். அதுலேயும் வந்து பெல்லு வந்து 6 பெல்லு வச்சுட்டு உள்ளே வந்து ஷெல்ஃபை மட்டும் போட்டு கீழே வந்து பூஜா சாமான் வைக்கிறதுக்கு தனியாக பிரித்து அதுக்கு டபுள் டோர் போட்டு பண்ணியிருக்கோம். மேலே வந்து லாஃப்ட் வந்து எல் டைப்பில் வருது. இது எல்லாமே டோர்ஸ் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஆரஞ்சு ஒயிட் அந்த காம்பினேஷன். இப்போ நீங்கள் பார்க்குற மெட்டீரியல் எல்லாமே வந்து ஹெவி மெட்டீரியல். இதெல்லாம் வந்து PVCல ஹெவி. இது வந்து தாராளமாக நீங்கள் போடலாம். இது வந்து லைட் வெயிட் மெட்டீரியல் கிடையாது, 200 மெட்டீரியல் கிடையாது. இது எல்லாமே வந்து ஹெவி மெட்டீரியல். இப்போ டிவி ஷோகேஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாக்ஸு. இது வந்து மார்பிளில் கோல்டு கலரில் பாக்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து 2 சைடும் சிங்கிள் டோர் உள்ள ஷெல்ஃப் கொடுத்து நடுவில் வந்து செட்டாப் பாக்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம ஸ்லைடிங் கிளாஸ் கொடுத்துருக்கோம். அதை கிளாஸ் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து ரிமோட் ஒர்க் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃப்ளூட்டட் பேனல் கொடுத்துருக்கோம் மார்பிள் ஃபினிஷிங்கில். மேலே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்து ஒரு 1 feet பாக்ஸ் இதில் வந்து ஸ்லைடிங் கிளாஸ் பிளெயின் கிளாஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் பழைய வீடியோ பார்த்துட்டு 190 மெட்டீரியலான்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மெட்டீரியல்லாம் இதெல்லாம் 190 கிடையாது. இதெல்லாம் ரேட்டு கொஞ்சம் அதிகம். இதெல்லாம் 260 270 அந்த ரேஞ்சில் வரும். 190ன்றது இப்போ 200. அது ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பத்தில் 190 போட்டிருந்தோம். இப்போ எல்லாமே 200ல இருந்து தான் ஸ்டார்ட்டு. அது மாதிரி 190 மெட்டீரியல் வந்து பழைய வீடியோவில் நாங்கள் ஒரு ஃபுல் வீடியோ வந்து 190 மெட்டீரியல் அப்போ பண்ணியிருந்தோம். அது 190 கிடையாது. இப்போ வந்து 200 அந்த மெட்டீரியல் அதுவும் இருக்குது. அது வந்து கொஞ்சம் லைட் வெயிட் மெட்டீரியல். இங்கே பார்த்தீங்கன்னா EBக்கு ஒரு பாக்ஸு. கீழே வந்து ஷூ ரேக் வந்து இது காம்ப்ளிமெண்ட்டாக நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்கள் ஷூ ரேக் பண்ணுவோம். உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் வேணுன்னா மிரர் வந்து 2 பெட்ரூம் மிரர் வைப்போம். அது வேண்டாம்னா பாக்ஸ் வந்து கொடுப்போம் பாத்ரூமில். இது வந்து ஒரு 400 square feet மேலே இருக்கணும். மேலே இருந்ததுன்னா இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து நீங்கள் 3ல் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம்.
அது மாதிரி நிறைய கால்ஸ் வந்து வெளியூர்லேருந்து வருது. நாங்கள் வந்து சென்னையில் தான் இருக்கோம். எங்களுக்கு பிரான்ச்சஸ்லாம் வந்து வேறு ஊர்லலாம் கிடையாது. நாங்கள் சென்னையிலேருந்து தான் வந்து பண்ணுவோம். அது தெளிவாக சொல்லிடுறேன். நிறைய பேர் வெளியூர்லேருந்து கால் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ் கிடையாது. நாங்கள் இங்கேருந்து தான் சென்னையிலேருந்து தான் வந்து பண்ணுவோம். இங்கேருந்து வந்து பண்ணும்போது அதுக்கான ரேட் வந்து எக்ஸ்ட்ராவாக வரும். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ரேட்லாம் வந்து ஆட் ஆகும். ஏன்னா நாங்கள் வெளியூர்லாம் போய் இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட்டுக்கோட்டை, சேலம், திருச்சி, கோயம்புத்தூர், மதுரையில் இப்போ பண்ணியிருக்கோம். அது மாதிரி வந்து வெளியூர்லாம் போய் நாங்கள் எல்லா ஊரும் பண்ணுவோம். அதுக்கான சார்ஜஸ் வரும். அந்த சார்ஜஸ் மட்டும் அதில் வந்து ஆட் ஆகும். சென்னைனா எந்த சார்ஜஸும் வராது. சென்னையில் நாங்கள் இப்போ என்ன ரேட் சொல்கிறோமோ அந்த ரேட்டு தான் வந்து இங்கே பண்ணுறோம். இப்போ இந்த வீட்டுக்கு நம்ம பண்ண ஃபுல் இன்டீரியரோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். இந்த 2 பெட்ரூம், கிச்சன், ஹாலில் அந்த டிவி யூனிட்டு ப்ளஸ் அந்த இபிக்கு ஒரு பாக்ஸ், இந்த பாக்ஸ் எல்லாமே சேர்த்து 1,20,000 கிட்ட ஆச்சு. இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 260 per square feet. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.